வெல்கம் டு ஆல். நம்ம சிவிலியன்ஸ் அகாடமியில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடிஐ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கான சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வேயர், டிராஃப்ட்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அண்ட் ரோடு இன்ஸ்பெக்டர். சரியா, லாஸ்ட் நடந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் வந்து செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண போகிறது எது கூட வரும்னா, ஐடிஐ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வருது இல்லையா, அது கூட சேர்த்து தான் உங்களுக்கு வரும். சரியா, அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டர்ஸில் வரும். சரியா, சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன்ஸ் எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட சொல்லிக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்தாலும் ரோடு இன்ஸ்பெக்டர்ஸில் அதிகமான ஒரு மாஸ் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 1000 அபோவ் வேகன்சிஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் 3 இயர்ஸாக எக்ஸாம் நடக்காமல் இருக்குன்றதை தாண்டி நிறைய வேகன்சிஸ் வந்து இன்னும் இருக்கு அப்படின்றதுனாலே சொல்லலாம். ஓகே, நம்மளுடைய பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 31 ஸ்டார்ட் ஆகுது. சரியா, அட்மிஷன்ஸ் வந்துட்டு நீங்க இன்னிலிருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் 3 வரையும் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்லி டெஸ்ட் வந்துட்டு எதுல நடக்கும்னா தமிழ் மீடியம் தான். சரியா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுக்கல, ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே தமிழில் தான் இருக்கும். சரியா, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, மேடம் இங்கிலீஷில் இருக்குமான்ட்டு. நம்ம வந்து ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, அரௌண்ட் ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குன்னா 190+ கொஷின்ஸ் ஆகுது நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அதுக்கு நீங்கள் 10 யூனிட்ஸையும் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது பேஸஸாக தான் நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். டோட்டல் டெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் இருக்குது. அதில் டாபிக் வைஸ், அதாவது 10 யூனிட் இருக்கிறதுனால யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் இருக்கும். 2 யூனிட் டெஸ்ட் அப்படின்றது 1 and 2, 3 and 4, 5 and 6 அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் டெஸ்ட் வந்துட்டு 5 டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி 1 to 5, 6 to 10 அப்படின்னு சொல்லிட்டு 5 யூனிட் டெஸ்ட் வந்து 2 டெஸ்ட் வந்து கொடுப்போம். இது இல்லாமல் 3 மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறீங்க. டோட்டலாக அரௌண்ட் இந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கொஷின்ஸ் வரையும் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதிலேயே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு 180ன்றது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் நல்லா டெப்த்தாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 190ன்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஃபார் சிங்கிள் கோர்ஸ். அதாவது நீங்கள் சர்வேயர் மட்டும் எடுக்க போகிறீங்கன்னா 2500. இல்லை நான் சர்வேயரும் டிராஃப்ட்மேன், சர்வேயருக்கும் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் மூணுத்தையும் சேர்த்து போட போகிறேன், மூணுத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகும். சரியா, ஸோ 3 கோர்ஸும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா 5000 வரும் உங்களுக்கு ஃபீஸு. இல்லை நான் சர்வேயர் ஆர் டிராஃப்ட்மேன் மட்டும் பண்ண போகிறேன், இல்லைன்னா சர்வேயருக்கும் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ஸ் மட்டும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு அதுக்கு வந்துட்டு 4000 வந்து ஃபீஸ் பேமெண்ட் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க டெலகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. என்னென்ன வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 யூனிட்டுக்கும் ஒன்லைனர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க தமிழில். சரியா, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. மார்னிங் 10 o'clock வந்துட்டு டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதனுடைய ஆன்சருக்கு ஈவினிங் வந்துட்டு 5 o'clock வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா, இது இல்லாமல் புக் மெட்டீரியல்ஸ், அதாவது ஐடிஐ புக் இருக்கு இல்லையா, அது பேஸ்டாக தானே சிலபஸ் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்குடைய பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துருவோம். ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். தென் நம்மளுடைய பிடிஎஃப் மெட்டீரியல், அதாவது யூனிட் வைஸ் ஒன்லைனர் கொடுக்குறோம் இல்லையா, அதுவே வந்து போதுமானது. ஏன்னா அதுலேயே வந்துட்டு A to Z கொடுத்துருக்க எல்லா டைட்டில்ஸும் ஃபுல்லாக லைன் பை லைன் கவர் பண்ணி தான் நோட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுவே வந்து போதுமானது. அடிஷ்னலி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எல்லா டெஸ்ட்டுமே எதில் தான் நடக்கும் அப்படின்னா தமிழில் தான் நடக்கும். எல்லா டெஸ்ட்டுமே தமிழில் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு கொஷின் பேப்பர் டெலகிராம் வழியாக அனுப்பிடுவோம். அதனுடைய ஆன்சர் கீஸும் வந்து டெலகிராம் வழியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அனுப்பிடுவோம். நீங்கள் டெஸ்ட்டை வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் எழுதி பார்க்கும்போது OMR ஷீட்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் நம்மளால் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால OMR ஷீட்லேயே வந்துட்டு டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பாருங்கள். அதே மாதிரி கொஷின்ஸில் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்த ரெக்டிஃபை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதாவது மார்க் எந்தெந்த இடத்துல தவறுகள் பண்ணுறோமோ அதை நீங்கள் இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா, அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 10th வரையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்குக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் இப்போ தான் பார்த்தேன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் 10th வரையும் கொடுத்துருக்கோம்.
அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியுமே டேட் வந்துட்டு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு வர முடியும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, மிடில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். ரிமைனிங் வரதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு வராங்க. பட் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிறத கவர் பண்றாங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்பதான் வந்துட்டு நல்லா வந்து கொண்டு போக முடியும். 10 யூனிட்டையும் தரவா வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தென் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே இருக்க டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராம் பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்மளுடைய அட்மின்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களை குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. தென் இந்த டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து குரூப்ல வந்து அப்லோட் பண்றோம், ஓகேவா? அதை ஃபுல்லாத்தையும் நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா ஜாயின் பண்ணுங்க. தென் டெஸ்ட் ஷெடியூலையும் வந்து நீங்க வந்து பாத்துக்கணும், சரியா? அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் 10 யூனிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம், சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 10 யூனிட் டெஸ்ட். இது வந்து 3 டார்கெட்டா ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அது டார்கெட் 1, தென் வந்து கிரீன் கலர் இருக்குது டார்கெட் 2, இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது டார்கெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதையே 3 டார்கெட்டா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். இந்த 3 டார்கெட்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலுமே கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 160 கொஸ்டின்ஸ் வரையும் உங்களால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ணிட முடியும், சரிங்களா? அதற்கப்புறம் இந்த 11 to 15 பாருங்க, 2 யூனிட் டெஸ்ட் வந்துட்டு போட போறோம். இந்த 2 யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் நீங்க வந்து மேல வந்து படிச்சுட்டே வந்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு சில சிலபஸ் விட்டுட்டு இருப்பீங்க, சரியா வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து டாச்சோமெட்ரிக் சர்வேயிங் எடுத்துன்னா அதுல வந்து சரியா படிச்சிருக்க மாட்டீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் வருதுன்னா அதுல ஒரு 70 கொஸ்டின்ஸ் தான் நீங்க வந்துட்டு ரைட்டா எழுதிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எந்தனா யூனிட் ரொம்ப வீக்கா விட்டுட்டு இருந்தீங்க, சரியா படிக்க முடியாம இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த 2 யூனிட் டெஸ்ட், சரியா? இது வந்து ஒரு 5 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதை நீங்க பெர்ஃபெக்டா முடிச்சிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிலபஸ் கவரேஜ் வந்துட்டு 100% கிளியர் ஆயிடும். அதற்கப்புறம் வர்றது எல்லாமே ரிவிஷன் தான். அதாவது யூனிட் 1 to 5 வரையும் நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க. அப்படி எழுதும் போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க 200 கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி 6 to 10 யூனிட்டை வந்துட்டு திருப்பி நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 200 கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கும்போது யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்டு ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், சரியா? அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுத உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிடும். படிச்சதே திருப்பி 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 படிக்கும்போது என்ன ஆயிடும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்ல தரவா மனப்பாடம் ஆயிடும். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு ஈஸியா இருக்கும். டைம் மெயின்டெனன்ஸ்லாம் இது மூலமா நீங்க கத்துக்க முடியும். தென் எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் போகுது, சரியா? ஒரு 10 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டா எழுதும் போது எந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு மார்க் வந்து கம்மியாகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்ல உங்களுக்கு அமையும், சரியா? ஸோ 3 மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். தென் 5 யூனிட் டெஸ்ட் 2 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூலை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து குரூப்ல வந்து அப்லோட் பண்றோம். இது வந்து சர்வேயருக்கான ஷெட்யூல். இதே மாதிரி டிராஃப்ட்மேன், ரோட் இன்ஸ்பெக்டர் அண்ட் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கான ஷெட்யூல்ஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ நீங்க எது ஜாயின் பண்ண போறீங்களோ அதற்கான ஷெட்யூலையும் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதற்கான சிலபஸையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்துட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸால டெஃபினட்டா உங்களுடைய டார்கெட் ஒரு 180+, 190+ உங்களோட டார்கெட் வைக்க முடியுமா அப்படின்னா நீங்க டார்கெட் வைக்கலாம். ஆனா மார்க் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இருக்க டைம் பீரியட் நீங்க இப்பல இருந்தே நான் எக்ஸாம்க்கு படிக்க போறேன் அப்படின்னா இப்பயே ஜாயின் பண்ணி இப்பல இருந்தே உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 மந்த் டைம் டியூரேஷன்ஸ் இருக்கு. அந்த டைம் டியூரேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சர்வேயர் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், டிராஃப்ட்மேன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபர்தரா எதனா பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம அகாடமிலேயே ஜேடிஓ, ஏஇ அண்ட் ஓவர்சீர் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்களால இன்ஸ்டியூஷன் போய் படிக்க முடியாது, ஒரு 40,000 50,000 பே பண்ணி படிக்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போர்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நீங்க இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு வாங்க, ஓகேவா? சர்வேயர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சர்வேயர் வந்துட்டு ஆல்ரெடி எழுதி ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஜேடிஓ அண்ட் ஏஇ இருக்கு இல்லையா, அதனுடைய ஆன்லைன் கிளாஸஸ் போறோம் இல்லையா, ஃப்ரீயா தான் போட்டுட்டு இருக்கோம். அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணி உங்களுடைய ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருக்குமே வந்துட்டு உங்களுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரதான் உங்களுடைய ட்ரீம், சரியா? அது கையில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குற வரையும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை என்றைக்குமே நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும், ஓகேவா?